என்னன்னா நார்த் சென்னை சவுத் சென்னை ஆல்ரெடி வளர்ந்தாச்சு. நம்ம எல்லாருமே நார்த்ல இருக்கோமா கொஞ்சம் மிங்கிளா இருக்குமா சார்? மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்திருக்கவங்க நார்த் சைடா இல்ல கொஞ்சம் மிங்கிள்ல இருக்குமா? சவுத்தும் மிங்கிள்ல இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் சவுத்துக்கும் நார்த்துக்கும் இன்னைக்கு என்ன ரியல் எஸ்டேட்டோட அபரிமிதமான வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க மெயின். இந்த மெயின்ல எந்த தருணத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோமோ, ஸோ காட் கிரேஸ், கடவுளுக்கு நன்றி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டெப்ல தான் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளா ப்ராஜெக்ட் மீட்டிங் கஸ்டமர் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ண போறோம், மந்த்லி என்ன இன்கம் எடுக்க போறோம். இதுல மெயின் என்னன்னா சவுத் எப்படி வளர்ந்ததோ நம்ம பார்த்த விஷயத்துல நார்த் கரெக்டா அந்த டைம்ல இருக்கு. அப்ப நார்த் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ல வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு. மெட்ரோ ஆகட்டும், நம்மளுக்கு தேர்ட் அவுட் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி ஆகட்டும், போர்ட் கனெக்டிவிட்டி ஆகட்டும், இதெல்லாமே மீட்டிங்ல நீங்க வர வர உங்களுக்கு நாலேஜ் நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுல என்னன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் ஒரு 10 வருஷத்துல வளருதுன்னா 10 வருஷத்துல நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமானா கண்டிப்பா ஓகே தான். அந்த 10 வருஷத்தை 5 வருஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட தூங்க போக பர்சனல் அதெல்லாமே 5 இயர்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம இருக்கிறது 5 இயர்ஸ் தான். அந்த 5 இயர்ஸ்ல நான் வருஷம் என்ன பண்ண போறேன், மாதம் என்ன பண்ண போறேன், வாரம் என்ன பண்ண போறேன், ஒரு நாள் என்ன பண்ண போறேன், 1 hours என்ன பண்ண போறேன்ற அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கிட்ட ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் மெயினா நம்ம ஃபோக்கஸ்ல எடுத்துட்டு போனா மாதம் நான் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் சொல்லவே இல்லை, மாதம் ஒரு 50,000 ரூபாயில இருந்து ஒரு 1 லட்சத்துக்கு எப்படி நம்ம வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ சாரை நான் ஆனர் பண்ணிடுறேன். ஏன்னா நான் பேசிட்டே இருந்தா நம்ம பேசிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திரு ராஜாகுமார் சார் வந்து விஜய் ஓகே சரி நிமலன் சார் வாங்க வச்சு 3 வாரமா என்ன வந்து வாங்க சார் தொந்தரவு பண்ணுவார் தான் நான் சொல்லுவேன். மேடம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தாரு சார், இதெல்லாமே கம்பெனி எப்படி இருக்குன்னு ஒரு அப்சர்வ் பண்ணாரு. செகண்ட் வந்து மேடம் எனக்கு வந்து மீட்டிங் இன்விடேஷன் நீங்க நமக்கு நேத்து முந்தானே சைடு போனாங்க, நேத்து மேடம் சைடு போனாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். மேடம் நான் பலூன் வாங்கணும், மிக்சர் வாங்கணும், அதை வாங்கணும் சார், நீங்க என்ன வாங்கணும் வாங்க சார், உங்களுக்கு எப்படி பண்ணணும் நீங்க உங்க ஆஃபீஸ் சார், உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க எப்படி பண்ணணும் பண்ணுங்க. ஸோ பயங்கரமான கோஆபரேட். இவருக்கான ஒரு விஷயம் என்னன்றத சாரே சொல்லுவாரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது விஷயம்லாம் பெருசாக இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ தேவைகள் அதிகமாக இருக்கு, வருமானம் பற்றி சம்பளம் ஏறல, பட் விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு, எல்லாமே ஃபீஸ்லேருந்து எல்லாமே ஏறிடுச்சு. பட் வருமானத்துக்கு வழிகள் இல்லை. இடத்துல போகிறோம், எல்லாமே ஆள் கட்டி விட பணம் கட்டு அதை கட்டுன்றாங்க, பட் வருமானம் வந்த மாதிரி தெரியல. மேலே சமாளிச்சிடுறாங்க, கம்பெனி வளர்ந்து போயிருக்கு. பட் நமக்கு இங்கே என்னன்னா கம்பெனி வந்து வளர்ந்த கம்பெனி தான், பட் அவங்க ரெகுலராக வந்து டேட்டா சேல்ஸ் பண்ணிட்டு கம்பெனி டீம் பண்ணிட்டு இந்த வாட்டி புதுசாக டீம் செட் பண்ணி மக்களுக்கு வரணும் டீம்ல இந்த இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம உள்ள அதான் ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். நம்ம 100ல் 1 நம்ம இல்லை, இந்த 100 பேர் நம்ம தான் உருவாகவே போகிறோம். அந்த வாய்ப்பு இங்கே இருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து யார் பெற்ற இன்பம் பெறட்டும் வையம்னு சொல்ற மாதிரி எனக்கு கிடைச்சது வந்து நம்ம சேர்ந்து பண்ணலான்ட்டு மேடம் மையப்பன் இங்கிலீஷ் சார் கார்த்திக் சார் சொல்லியிருந்தேன், நான் நந்தினி மேடம் சொல்லியிருந்தேன். எல்லாம் சேர்ந்து இப்போ பண்ண விஷயம் தான், இது நான் ஒன்றும் பண்ணல, சேர்ந்து வச்ச விஷயம் தான். சேர்ந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து இது நிச்சயமா இது வந்து இனிஷியல் தான், இன்னும் நிறைய டீம் வந்துருக்கு சார் ரெடியாக இருக்க பண்ணுறதுக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. எல்லாமே டீம் நேர்மையான டீம். எல்லாம் புதுசாக இன்னைக்கு வந்து 10 வருஷம் காணாம போராட்டில் 20 வருஷமா இருக்காங்க. ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணேன், 3 months அப்சர்வ் பண்ணேன். அப்புறம் தான் இப்போ எல்லாம் வந்து உங்களை தெரிஞ்சவங்க ஒரு லாங் டைம் தெரிஞ்சவங்க தான், யார் புதுசாக தெரிஞ்சவங்க இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தைரியமாக சேர்ந்து பணமாக சம்பாதிக்கணும், இப்போ நியாயமாக இருக்கணும், நம்ம பிரச்சனை இல்லாமல் போகணும். அதுதான் பண்ணோம், அதுதான் வந்திருக்கேன். வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. டவுட் தான் நிறைய கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி வேறு விஷயங்கள் எல்லாம் லேட் ஆகிடுச்சு, டைம் நினைச்சுக்காதீங்க. நம்ம திடீர்னு என்ன பண்ண முடியாமல் போயிடுச்சு.